அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா செஸ் ஒலிம்பியாட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த செஸ் ஒலிம்பியாட் பற்றின வரலாறு கொடுத்துட்டு அதன் பின்னர் இந்தியா எப்படி வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 100 ஆண்டு வரலாறு கொண்ட செஸ் ஒலிம்பியாட்டில் முதல் முறையாக ஆடவர் மற்றும் மகளிர் என 2 அணிகளும் ஒரே சேர தங்கம் வென்றதன் மூலம் இந்தியா ஒரு சாதனையை புரிந்துள்ளது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஸ்போர்ட்டிங் ஹிஸ்ட்ரியிலே ஓகேங்களா இது ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செஸ் ஒலிம்பியாடு பொறுத்த வரைக்கும் இந்தியா இது வரைக்கும் தங்கப்பதக்கம் வின் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த டைம் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி இருவருமே பார்த்தோம்னா நமக்கு தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. 2022 பார்த்தோம்னா சென்னையில் நடைபெற்ற இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில இந்தியானால வெண்கல பதக்கம் தான் வின் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா, அடுத்த 2 வருஷத்துல இப்போ எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு புடாபெஸ்ட் அப்படிங்கிற சிட்டியில நடந்திருக்கு. ஓகேங்களா, புடாபெஸ்ட் அப்படிங்கிற சிட்டி இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டினுடைய தலைநகரம் தான் புடாபெஸ்ட். சரிங்களா, ஸோ இங்க நடந்த இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில இந்தியா தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2014, 2022 இந்த 2 ஆண்டுகள்ல நம்ம பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருப்போம். இப்போ கோல்டு மெடல் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ அதை பற்றின செய்தியை தான் உள்ள நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்ததா பார்த்தோம்னா அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 1035 வரை உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச ஊதியமாக இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் நிர்ணயம் செய்வாங்க. அந்த வகையில மறுபடியும் அந்த ஒரு பேசிக் வேஜ் அப்படிங்கிறத பேசிக் மினிமம் வேஜ் அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மக்களினுடைய அன்றாட செலவு வந்து அதிகரிச்சுட்டு வரக்கூடிய நிலையில அரசாங்கம் இந்த ஒரு விஷயத்தை சொன்னதா குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன வேலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கட்டுமானம், சரக்குகளை ஏற்றுதல், இறக்குதல், சுத்தம் செய்தல் உள்ளிட்ட திறனற்ற வேலைகளுக்கு தினசரி குறைந்தபட்ச ஊதியம் தற்போது 783 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஸோ அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அவங்களுக்கு பார்த்தோம்னா 783 ரூபா ஒரு நாளைக்கான சம்பளமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மாசம் பார்த்தோம்னா ஒரு 20,000 ரூபாய் கிட்ட வரும். அதே மாதிரி பகுதி அளவு திறன் தேவைப்படும் வேலைகளுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 868 ரூபாய் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் பார்த்தோம்னா ஒரு 22K கிட்ட மந்த்லி வரும். சரிங்களா, ஸோ குமாஸ்தா, ஆயுதம் இல்லாமல் காவல் பணியில ஈடுபடுறவங்க இவங்களுக்குலாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நாளைக்கு வேஜஸா பேசிக் மினிமம் வேஜா 954 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்க்குறப்ப அவங்களுக்குலாம் ஒரு மாசத்துக்கு 24,000 ரூபாய் பேசிக் வேஜஸா நமக்கு வரும். சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா ஆயுதம் தாங்கி காவல் பணியில் ஈடுபடுபவர்களுக்கான ஒரு நாள் குறைந்தபட்ச ஊதியம் 1035 உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ 783, 868, 964, அடுத்து 1035 அப்படின்னு சொல்லி ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஊதியம் அப்படிங்கிறது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இந்தியாவில் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசாங்கம் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ பேசிக் மினிமம் வேஜ் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்றோம் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கு, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா பணவீக்கத்தின் அடிப்படையில் மாறக்கூடிய அகவிலைப்படியை மத்திய அரசு ஆண்டுக்கு 2 முறை மாற்றி அமைக்கிறது. அதன்படி தற்போது அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட நிலையில் குறைந்தபட்ச ஊதியம் உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ஸோ அதை உயர்த்துறதுனால இந்த பேசிக் மினிமம் வேஜ் அப்படிங்கிறதையும் இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏப்ரல் 1ஆம் தேதி மாற்றியமைக்கப்பட்டதாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தால் 5 பலன்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க ராணுவம் ஒப்புதல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் அண்ட் அமெரிக்கன் மிலிட்டரி பர்பஸ்க்காக சக்தி அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட், ஓகேவா, சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கொல்கத்தால வரப்போகுது. சரிங்களா, சக்தி அப்படிங்கிற செமிகண்டக்டர் பிளான்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல்
இந்தியா அண்ட் அமெரிக்கன் மிலிட்ரி பர்பஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா அமெரிக்கா அவங்களோட மிலிட்ரி சார்ந்த விஷயங்களை அவ்வளவு சீக்கிரமா வெளிநாடுகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்தியா கிட்ட முதல் முறையா கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெர்மனன்ட் அண்ட் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஓகே, பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ன்னு இருப்பாங்க, நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க. ஓகே, பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஒரு 5 பேர். யூஎஸ், யூகே, பிரான்ஸ், அடுத்தது ரஷ்யா, அடுத்தது சைனா. இவங்களாம் தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அவங்க ரொட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இதுல ஐநா சபையோட பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினராக ஆகணுங்கிறது இந்தியாவோட ரொம்ப நாள் ஆஸ்பிரேஷன்ஸா இருக்கு. அதுல இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதை பத்தின ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா 2 தூதரகங்கள் அப்படின்னு சொல்லி எம்பசி ஓபன் பண்ணியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்டன் நகர்ல, இந்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாஸ்டன் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல 2 புதிய தூதரகங்கள் அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா அதிநவீன ட்ரோன், ஹண்டர் கில்லர் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 31 ஹண்டர் கில்லர் ட்ரோனை வாங்குறதுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இந்த ஹண்டர் கில்லர் ட்ரோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 50,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தோம்னா தொடர்ச்சியாக 40 மணி நேரம் பறக்கும் திறன் கொண்டது. என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது. ஓகேங்களா? எவ்வளவு நேரம் தொடர்ச்சியா வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா 40 மணி நேரம் தொடர்ச்சியா வேலை செய்யக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட 297 பாரம்பரிய கலைப்பொருட்களை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு சைன் ஆயிருக்கு. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் ரீசெண்டா அமெரிக்கா போயிருந்தார். குவாட் சம்மிட் நடந்துச்சு, அங்கெல்லாம் கலந்துக்கிட்டாரு. சரிங்களா? ஸோ அதன் பிறகு வேற என்ன அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் ஆச்சு அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கோம். சரியா? ஸோ இன்னைக்கு எல்லாமே பேசிக்கான செய்திகளாக தான் இருந்துச்சு. ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. நாளைக்கு டிஎன்எல் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.